சிஎம் ஆனதுக்கு பின்னாடி விஜய் கோட் சூட் போட காரணம் இதுதான். அவர் அதெல்லாம் தாங்கவே மாட்டாரு அப்படின்னு அம்மா சொன்ன காரணம். தமிழ்நாடு முதலமைச்சரா இருக்கக்கூடிய விஜய் தன்னோட பணிகள மும்முரமா செஞ்சுட்டு வராரு. அவரு சிஎம் ஆனதுல இருந்து ஈர்த்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவரு போட்டுட்டு வந்த கோட் சூட் தான். இத்தன வருஷங்கள் வேட்டி சட்டையால நிரம்பியிருந்த தமிழ்நாடு அரசியல் மேடை, இப்போ கோட் சூட்டுகள்லயும், ஃபேண்ட் சட்டைகள்லயும் ஜொலிச்சுக்கிட்டு இருக்கிறத இளைஞர்கள் ரசிக்க தான் செய்றாங்க. இந்த நிலையில அவரு கோட் சூட் போடுறதுக்கான காரணம் தெரிய வந்திருக்கு. சி. ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு கொஞ்சம் வாரங்களுக்கு முன்னாடி சொன்னப்போ, கையிலேயே ஆகாசம் பாடல் வரிகள் தான் விஜயோட ரசிகர்கள்கிட்டயும், குடும்பத்தினர்கிட்டயும் ஓடியிருக்கும். அவரு கட்சி ஆரம்பிச்சதுல இருந்தே பெரும்பாலானவங்க சொன்னவது, இவரால விஜயகாந்த் வாங்குன வாக்கு வங்கிய கூட வாங்க முடியாது அப்படிங்கிறது தான். ஆனா அவரோட கட்சியோ மொத்தமா 108 தொகுதிகள ஜெயிச்சு அசத்திடுச்சு. மற்ற கட்சிகளோட ஆதரவோட முதலமைச்சர் ஆனாலும், தாவேகா தனிப்பெரும் கட்சி அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. விஜயோட வெற்றிய அவரோட தொண்டர்கள் கொண்டாடி தீர்த்துட்டாங்க. ஏகப்பட்ட எடிட்டுகள், வீடியோக்கள் அப்படின்னு சோசியல் மீடியாவே களை கட்டிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். குறைஞ்சபட்சம் அடுத்த 20 வருஷங்களுக்கு விஜய் தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அப்படிங்கிறது அவங்களோட ஆணித்தரமான கருத்து. ஜென்சி தலைமுறைக்கான எம்ஜிஆர் தான் இப்போ அவதரிச்சிருக்கக்கூடிய விஜய் அப்படின்னு உறுதியா நம்புறாங்க. அதே மாதிரி குடும்பத்தினரும் ரொம்பவே நிம்மதியா இருக்காங்க. அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்தே பெரும்பாலானவங்க என்ன நினைக்கிறாங்களோ, அதுக்கு வேற மாதிரி செய்யறது தான் விஜயோட ஸ்டைலா இருந்துச்சு. கட்சி ஆரம்பிச்சப்போ கண்டிப்பா திமுகவை எதிர்க்க மாட்டாரு. அவரோட படங்களுக்கு அதிமுக தான் தொல்லை கொடுத்தது. அதனால திமுக கூட நட்பு கரம் நீட்டுவாரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா அவரோ முதல் மாநாட்டுல இருந்து தேர்தலுக்கு முன்னாடி பேசின கடைசி மேடை வரைக்கும் திமுகவையும் ஸ்டாலினையும் தொடர்ந்து அட்டாக் பண்ணாரு. அதே மாதிரி முதலமைச்சரா பதவி ஏற்கிறாரு அப்படின்னு தெரிய வந்த உடனேயே வேஷ்டி சட்டையில தமிழரோட கலாச்சாரத்தை பிரதிபலிப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்க, அவரோ எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கறது மாதிரி கருப்பு நிற கோட் சூட்ல கலக்கிக்கிட்டு இருக்காரு. அதைத்தான் தன்னோட உடையாவே தேர்ந்து எடுத்துட்டாரு. இத்தனை வருஷமா கரை வேட்டியில மின்னுன தமிழ்நாடு அரசியல் மேடை இப்போ கோட் சூட்லயும் ஃபேண்ட் சட்டையிலயும் ஜொலிச்சுக்கிட்டு இருக்கு. அவரு கோட் சூட் போடுறதுக்கான காரணம் பத்தி அவரோட உறவினர்கள் பேசியிருக்காங்க. சமீபத்துல நடந்த நிகழ்ச்சி ஒண்ணுல பேசின விஜயோட மாமா மகள்கள், விஜய் குளிர் தாங்க மாட்டாரு, அதனாலதான் அவர் கோட் சூட்டை தேர்ந்தெடுத்திருப்பாரு அப்படின்னு ஷோபா அத்தை சொன்னாங்க. விஜய் அண்ணா எது பண்ணாலும் ட்ரெண்ட் ஆகும். ஒவ்வொரு படத்துக்கும் கெட்டப் மாத்துவாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய தேதியில இளைஞர்களுக்கு அவர்தான் ரோல் மாடல். எல்லாத்துலயுமே ஃப்ரெஷ்ஷான ஸ்டார் மாதிரி இதையுமே ஃப்ரெஷ்ஷான ஸ்டார்ட்டா தான் நாங்க பாக்குறோம். அவர் கோட் சூட்ல இருக்கிறது எங்களுக்கே பெரிய ஆச்சரியம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.